மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய சில நோய்கள் வருதுன்னா ஆரம்பத்துல நமக்கு தெரியாமல் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் டெவலப் ஆயிட்டு அதோடைய நோயினோட தீவிரம் கிரானிக்கா நமக்கு இருக்கிறதே தெரியாம தீவிரமான நிலையில ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நமக்கு தெரிய வரும்பொழுதுதான் ஐயோ இதனால உயிருக்கே ஆபத்து வருமா அப்படின்னு நம்ம பதட்டம் அடைவோம். இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன எடுக்கலாம், இல்ல இதற்கான உணவு முறைகள், இல்ல எந்த மருத்துவம் எடுத்தா இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் பதட்டம் பயம் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்துடும். அந்த வகையில தான் ரொம்ப நாளா நம்ம உடல்லயே இருக்கக்கூடிய ஒரு நோய் நமக்கே தெரியாம பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய CKD, கிரானிக் கிட்னி டிசீஸ். இதனால பாதிக்கப்பட்டவங்க ஏராளமானோர் இருக்கிறாங்க. வயது வித்தியாசமே இல்லாம இந்த நோய் நிறைய பேருக்கு, இப்ப குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வருதுன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு. சிறுநீரக செயலிழப்பிற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நாம் அறியாமல் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப குழந்தைகளுக்குமே இப்போ டயாலிசிஸ் சென்டர்ல நம்ம பார்த்தோம்னா வயது வித்தியாசம் இல்லாம தான் எல்லாருமே வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைகள்ல இருந்து ஆபீஸ் கோயிங் ஆபீஸ் கோயிங் பர்சன்ஸ்ல இருந்து எல்லாருமே என்னன்னா டயாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டயாலிசிஸ் பண்றதுதான் இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு ஒரு தீர்வா? நிச்சயம் கிடையாது. இப்போ இந்த சிறுநீரக செயலிழப்பு எதனால வரும் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா இதுல இருந்து எப்படி நம்ம எளிமையான முறையில விடுபடலாம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த சிறுநீரக செயலிழப்பு யாருக்கெல்லாம் வருதுன்னா உணவில் அதிகமாக உப்பு சாப்பிடுறவங்க. ஏன்னா உணவில இருந்துதான் எல்லா நோயுமே நமக்கு வருது இல்லைங்களா. உணவில் அதிகமான உப்பு புளிப்பு சேர்த்து சாப்பிடுற நபர்களுக்கு நிச்சயமாக வரும். அடுத்து முக்கியமாக பேக்கெட் ஐட்டம்ஸ், நம்ம வந்து பேக்கெட்ல வரக்கூடிய பிரிசர்வ்டு ஐட்டம்ஸ், பதப்படுத்தப்பட்ட டப்பாக்களில் அடைக்கப்பட்ட டின்ல வந்து அடைக்கப்பட்டு வரக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுறவங்க, மசாலா ஐட்டம்ஸ், ரெடிமேட் மசாலாஸ் நிறைய இருக்கும். உணவுப் பொருளோடைய சேர்த்து ஒரு மசாலா ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. இந்த மசாலா கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா அதிகமான உப்பு சுவை இருக்கும். சுவையை சுண்டி இழுக்கணும் அப்படின்றதுக்காக இதுல நிறைய கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணிருக்கிறாங்க. இந்த உப்பு சுவை சேர்ந்து அந்த மசாலாவை சேர்த்து அந்த உணவை நம்ம எடுக்கும்போது நாளடைவில் மிக விரைவில் நிறைய பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது. இன்னும் முக்கியமா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு. ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நம்ம மாத்திரைகளை எடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து பிபி இருக்கு, நான் டேப்லெட் போடுறேன், கண்ட்ரோல்ல இருக்கு. இதே மாதிரி ஒரு 5-6 வருடங்கள் கடந்த பிறகு அதே மாதிரி பார்த்தோம்னா நீரிழிவு நோயாளிகள் எப்படி ரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே மாதிரி டயபெட்டிஸ் நீரிழிவு நோயாளிகளுக்கு தொடர்ந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், இல்ல இன்சுலின் நான் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது. நாளடைவில் என்ன ஆகும்னா இந்த பிளட் பிரஷர்னால நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய மைக்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம், நுண்ணிய ஆர்டரிஸ் எல்லாமே, நுண்ணிய அந்த ரத்த குழாய்கள்ல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நாளடைவில் அது சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன்ஸ், அதாவது சத்துக்கள் எதுவுமே போகாம அதுல இருக்கக்கூடிய நம்ம நெஃப்ரான்ஸ் எல்லாமே, அது ஃபில்டர்ஸ், ரொம்ப மைக்ரோ ஃபில்டர்ஸ் அது சொல்றோம், அது எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சு நாளடைவில் கிட்னியோட ஃபங்க்ஷன் எல்லாமே குறைந்து கிட்னிலையும் சுருக்கம் ஏற்படுது. ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கும். ரெண்டு சைட்லுமே, அதாவது ரெண்டு சைடு பைலேட்ரல் கிட்னிஸ், ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய கிட்னிஸும் சுருங்கி இருக்கு, சைஸ்ல குறைஞ்சிடுச்சு, இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒரு 60% 80% அளவுக்கு கிட்னி வந்து செயலிழப்பு ஏற்பட்டுடுச்சு, உடனே டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிட்னி சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய நபர்கள் உடனே என்ன பண்ணணும்னா பிபி பிளட் பிரஷர் அதிகமா இருக்கா அதை குறைப்பதற்கான மருந்துகள் மருத்துவத்தை நம்ம மேற்கொள்ளணும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக செயலிழப்பு இருக்குன்னா பிளட் பிரஷரை உடனடியாக குறைக்கிறதுக்கான மருந்துகளை கொடுக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் பொதுவாகவே என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா இதற்கு நான் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறேன்னா கம்ப்ளீட்டா இது கியூர் ஆகுமா, சித்தால வந்து இது கியூர் ஆகுமா, இல்ல இது நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கா, இது பழைய மாதிரி ரிவர்ஸ் ஆகுமா, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அடுத்து பிளட் பிரஷர் இருக்குனாலும் அவங்களும் கேக்குறாங்க. இல்ல ஒருவேளை கேன்சர் மாதிரியான பெரு நோய்கள்,
இப்போ மெடிசனே இல்லைனாலும் கேன்சர் மாதிரியான நோய் இருக்கு, இல்ல பார்க்கின்சன்ஸ் மாதிரியான நோய் இருக்கு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் மயஸ்தீனியா கிராவிஸ் என்ற நோயில இருந்து விடுபட்டு சித்தா மெடிசன்ஸ் எடுத்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்த சிகேடின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி வரும். இது ஒரு வாட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், கிட்னி சுருக்கம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் தான் இருப்பாங்க. சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த சிறுநீரக செயலிழப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிஜுவினேட் ஆக ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இருந்த மாதிரி நம்ம பிளட் பிரஷர் எல்லாமே நார்மலுக்கு கொண்டு வந்து சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன், அதோட கிட்னியோட ஃபங்க்ஷன் எல்லாமே ரிவர்ஸ்க்கு கொண்டு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நமக்கு யூரின் அவுட்புட் குறைஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். நாளடைவில் ஆனா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இப்போ சித்தா மெடிசன்ஸ் எடுத்து 3 to 6 மாதங்கள் கூட ஆகும் ஒரு சிலருக்கு. ஏன்னா நீண்ட நாட்களாக இருந்த ஒரு விஷயம், பேரே இருக்கு இல்லைங்களா, கிரானிக் கிட்னி டிசீஸ், நீண்ட நாட்களாக இருந்த ஒரு விஷயம். அதனால நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செயலிழந்த சிறுநீரகங்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு வரும். இதற்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். இதுல உணவு முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா உணவு முறையில உப்பு அதிகமா எடுக்கக்கூடிய நபர்கள் உப்பு இல்லாம சாப்பிடணும். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கால்கள்ல ஒரு வீக்கம் இருக்கும், பிட்டிங் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். விரல்களால கால் அழுத்தணும்னா அந்த இடத்துல குழி விழற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எடிமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்லி கஞ்சி தினமும் குடிக்கணும். உணவு முறையில் அடுத்தது நான்வெஜ், டோட்டலா நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு மருந்து முறைகள் ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக புரோட்டீன் டயட், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரியான இப்போ நம்ம கிளினிக்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா கிட்னிக்கான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்குறோம். சிகேடி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான உணவு முறைகள் தான் நம்ம சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாடி பார்த்துட்டு நம்ம யூரியா கிரியேட்டின் லெவல் எவ்வளவு இருக்கு, 2 இருக்கா, 3 இருக்கா, இல்ல 5க்கு மேல இருக்கா, 10க்கு மேல இருக்கா. சோ ஒவ்வொருத்தருக்கும் அதற்கேற்ற மாதிரி மருந்துகள், சிகிச்சை முறைகள் மாற்றி கொடுக்கும் போது நிச்சயமான பலன் கொடுக்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது யூரியா கிரியேட்டின் நம்ம பாக்குறோம். கிரியேட்டினின் ரேஞ்ச் 2 தாண்டும் போது, இல்ல 1.80 இல்ல 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இம்மிடியட்டா நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கணும். இதுல சிகிச்சைகள் சொல்லும்போது உணவு முறைகளோடு சித்தா மருந்துகள் எடுக்கணும். நான் சொன்ன இந்த மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மருந்தெல்லாம் நமக்கு எப்படி நம்ம சிறுநீரக செயலிழந்த சிறுநீரகம் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மேல நமக்கு சுருங்கிடுச்சு, இதை எப்படி நம்ம ரிவர்ஸ் கொண்டு வரனா இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நெஃப்ரோடானிக் அப்படின்னு சொல்லலாம். நெஃப்ரான்ஸ் அப்படின்றது நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய நுண்ணிய வடிகட்டிகள். இந்த மூலிகை மருந்து எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ரத்தத்துல கலந்து அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ செயலிழந்த கிட்னி திரும்பவும் ரிஜுவினேட் ஆகி வரும்போது நமக்கு யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, யூரின் பாஸ் பண்ணும்போது எனக்கு நுரையா வருது, இல்ல ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது, லைட் ஆரஞ்சு கலர்ல வர மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் யூரின் போறேன் இல்ல பிளட் கலந்தே வர மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக பிளட் பிரஷர், சுகர் இருக்கோ, இல்ல ஏதாவது ஒரு மருந்து நீண்ட நாட்களாக நான் எடுத்துட்டு இருக்கிறேன், அதனோட சைடு எஃபெக்டா கூட நமக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். சோ இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நான் சொன்ன அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனடியாக ஒரு விழிப்புணர்வு யூரியா கிரியேட்டினின் லெவல் நம்ம பிளட்ல எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம், குளோரைட், பொட்டாசியம், இந்த எல்லாமே நம்ம பிளட்ல எவ்வளவு இருக்கு, ஆல்புமின் லீக்கேஜ் இருக்கா, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா நம்ம யூரின்ல எல்லாமே பார்த்துட்டு இமிடியேட்டா அதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது டயாலிசிஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லாமல் நிரந்தரமாக சிறுநீரக செயலிழப்பிலிருந்து குணம் பெறலாம். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான பதிவு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.